ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. ஸ்பெஷல் டெட்டுக்கு இஸ்பிளாக் வகையில் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம 1 to 5 தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதாவது பாடக்குறிப்புகள், பிஒய்க்யூஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு இவிஎஸில் சயின்ஸ் பார்ட்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோஷியல் தான் பார்த்துட்ருக்குறோம். சோஷியலுமே 3rd and 4th வந்து கொஸ்டின்ஸ்லாம் போட்டுக்கிறோம். இப்போ நான் சொன்ன வீடியோஸ்லாம் வந்து பார்க்காதவங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் வந்து பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் டேர்ம் 1லேருந்து 155 கேள்விகள் பார்த்துடலாம். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிவிஷன் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிட் 1லேருந்து கேள்விகள் பார்த்துடலாம். இது வந்து சூரிய குடும்பம் பற்றின ஒரு லெசன். அதனால் நம்ம ஒவ்வொரு கோள்களை பற்றியும் பார்க்குறதுனால கொஞ்சம் கேள்விகள் நிறையவே இருக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், நமது சூரிய குடும்பம் அமைந்துள்ள விண்மீன் திரள் மண்டலத்தின் பெயர் என்ன? நமது சூரிய குடும்பம் அமைந்துள்ள விண்மீன் திரள் மண்டலத்தின் பெயர் பால்வெளி மண்டலம். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் சூரியனின் எந்த விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளன? சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் சூரியனின் ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளன. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களுள் உறைந்திருக்கும் கோள்கள் என்று அழைக்கப்படுபவை. உறைந்திருக்கும் கோள்கள் லாஸ்ட் 2 கோள், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். கீழ்காண்பவற்றுள் திடக்கோள்கள் அல்லது உள்கோள்கள் வரிசையில் வராத கோள் இது. ஸோ இந்த கோள்கள் வந்து 2ஆக பிரிப்பாங்க, உள்கோள், வெளிக்கோள். இல்லை அப்படின்னா திடக்கோள், வாய்க்கோள்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதில் திடக்கோள் அல்லது உள்கோள் வரிசையில் வராத கோள் என்ன? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வியாழன் அப்படிங்கிறது. ஸோ மற்ற 3ம் புதன், வெள்ளி, செவ்வாய், இந்த 3ம் உள்கோள்கள். இது கூட இன்னும் ஒன்று வரும். ஸோ 4 நாளாக வந்து பிரிச்சிருப்பாங்க, ஓகேவா? இந்த உள்கோள்களில் விடுபட்டு போனால் இன்னும் 1 என்ன தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படுவது எது? பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படுவது இரவும் பகலும். பூமி தனது அச்சில் எத்தனை டிகிரி சாய்வாக அமைந்து சூரியனை சுற்றி வருகிறது? 23.5 டிகிரி. தமிழ்நாட்டின் தென்மேற்கு பருவக்காற்று காலம் எந்தெந்த மாதங்களை உள்ளடக்கியது? தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் டு செப்டம்பர் வரை. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தோராயமான தூரம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் 150 மில்லியன் கிலோமீட்டர். சூரிய குடும்பத்தில் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுபவை எவை? இரட்டை கோள்கள் நம்மளுடைய பூமியும் வெள்ளியும் தான். வெள்ளியும் பூமியும் இரட்டை கோள்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுது. உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் எந்த மலையில் அமைந்துள்ளது? உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் இமயமலையில் இருக்குது. புவியின் மொத்த பரப்பில் நிலம் மற்றும் நீரின் சதவிகித பகிர்வு முறையே. நிலம் மற்றும் நீரின் பகிர்வு 29% நிலம், 71% நீர். பெருங்கடல்களின் சராசரி ஆழம் தோராயமாக எவ்வளவு ஆகும்? பெருங்கடல்கள், ஓஷன்ஸ், இதனுடைய சராசரி ஆழம் தோராயமாக 3800 மீட்டர். பெருங்கடல்களையே மிக ஆழமான இடமான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் பசிபிக் பெருங்கடல். பேரண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பிற்கு என்ன பெயர்? பேரண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பு காஸ்மாலஜி. பேரண்டம் என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக உருவானது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர்? பேரண்டம் அப்படிங்கிறது 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பெருவெடிப்பின் காரணமாக உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவிகிதத்தை கொண்டுள்ளது? சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியனுடைய அளவு மட்டும் 99.8%. ஸோ இதில் அந்த 0.2 தான் மற்ற எல்லா கோள்களும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக எவ்வளவு இருக்கும்? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடம் 20 வினாடி.
இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வினாடியில் சொன்னோம் அப்படின்னா எவ்வளோ வரும் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் மிகச்சிறிய கோள் எது? மிகச்சிறிய கோள் முதல் கோளாக இருக்கக்கூடிய புதன். ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படும் கோள். ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயர். மேபி எக்ஸாமில் இந்த மெர்க்குரின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாமல் கூட கேட்பாங்க. ரோமானிய கடவுள்களின் தூதுவர் பெயரால் அழைக்கப்படும் கோள் என்னன்னு கூட கேட்பாங்க. புதன். புதன் கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? புதன் கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 88 நாட்கள். அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் பெயரால் அழைக்கப்படும் கோள். அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளால் அழைக்கப்படும் கோள்னு கூட கேட்பாங்க. வெள்ளி. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களையே மிகவும் வெப்பமான கோள் வெள்ளி தான். மற்ற கோள்களைப் போல் அல்லாமல் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள். ஸோ மற்ற கோளெல்லாம் அப்போ மேற்குலேருந்து கிழக்காக சுற்றுது, இது மட்டும் கிழக்குலேருந்து மேற்காக சுற்றும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். எந்த கோள் அப்படின்னா வெள்ளி தான். சூரிய குடும்பத்தில் 5வது பெரிய கோள் எது? 5வது பெரிய கோள் வியாழன். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் நம்மளுடைய பூமி தான். புவியின் துருவ விட்டம் எவ்வளவு? துருவ விட்டம், ஸோ இது வந்து ஹரிசாண்டல் லென்த்து, நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லென்த்து. ஸோ அதுதான் துருவ விட்டம் அப்படிங்கிறது 12,714 கிலோமீட்டர். புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமி நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் 2/3 நீர் பரப்பால் சூழப்பட்டிருப்பது. ஸோ விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமி என்ன நிறமாக தோன்றும் அப்படின்னா நீல நிறம். அதுக்கு காரணம் 2/3 நீரால் சூழப்பட்டிருக்குது. நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் என்று அழைக்கப்படுவது பூமி. பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள். பூமிக்கு ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் தான் உண்டு, நம்மளுடைய சந்திரன். ரோமானியர்களின் போர்க்கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள். ரோமானியர்களின் போர்க்கடவுள் வியாழன், செவ்வாய். ரோமானியர்களின் போர்க்கடவுள் வந்து செவ்வாய். செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் அது என்ன நிறமாக தோன்றுகிறது? சிவப்பு நிறம். செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக தோன்றதுக்கு காரணமான வாயு கூட சொல்லலாம், இரும்பு ஆக்சைடு வந்து இருக்குது. செவ்வாய்க்கோள் தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம். தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் 24 மணி நேரம் 37 வினாடி. செவ்வாய்க்கோளின் இரு இயற்கை துணைக்கோள். பூமிக்கு ஒன்றே ஒன்று தான் பார்த்துருப்போம், சந்திரன். செவ்வாய்க்கு 2, போபோஸ், டீமோஸ். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக அனுப்பிய விண்கலம் எது? செவ்வாய்க்கோளை ஆராய அனுப்பிய விண்கலம் மங்கள்யான். மங்கள்யான் விண்கலம் எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது? மங்கள்யான் எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது? 2013. ஸோ இதோடைய மந்த் அண்டு டேட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செவ்வாய்க்கோளின் சுற்றுப்பாதையை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? செவ்வாய்க்கோளின் சுற்றுப்பாதையை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் இது. மிகச்சிறிய கோள் புதன்னு பார்த்துருப்போம், மிகப்பெரிய கோள் வந்து வியாழன். நிலா மற்றும் வெள்ளிக்கு அடுத்து விண்வெளியில் பிரகாசமாக தெரியும் கோள். நிலா மற்றும் வெள்ளிக்கடுத்து விண்வெளியில் பிரகாசமாக தெரிவது வியாழன். சூரிய குடும்பத்திலேயே மிக வேகமாக தன் அச்சில் சுழலக்கூடிய கோள். வேகமாக தன் அச்சில் சுழலக்கூடிய கோள், ஸோ அதுவுமே வியாழன் தான். வியாழன் கோள் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம். தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் 9 மணி 55 வினாடி.
ஸோ வந்து வேகமாக சுற்றுன்னு பார்த்தோம் இல்லையா, 9:55 வினாடி. கீழ்காண்பவற்றுள் வியாழன் கோளின் துணைக்கோள் அல்லாதது எது? ஸோ டைட்டன் அப்படிங்கிறது வியாழனுடைய துணைக்கோள் கிடையாது. சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் இது. சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் சனி. ஃபர்ஸ்ட் பெரிய கோள் வந்து வியாழன், 2வது சனி. ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் சனி. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் இது. சனிக்கு நிறைய துணைக்கோள் உண்டு, அதில் மிகப்பெரியது டைட்டன். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களிலேயே வளிமண்டலத்துடன் கூடிய ஒரே துணைக்கோள் இது. சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கோள்கள் இருக்குது. ஒவ்வொரு கோளுக்கும் சில துணைக்கோள்கள் உண்டு. அந்த துணைக்கோள்களில் வளிமண்டலத்தோடு காணப்படக்கூடிய ஒரே துணைக்கோள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டைட்டன். சனிக்கோளின் அடர்த்தி நீரை விட குறைவு என்பதால் அதை ஒரு பெரிய நீர்நிலையில் போட்டால் அது என்ன செய்யும்? ரெண்டு மிதக்கிறதுக்கு காரணம். ஸோ வந்து மிதக்கும், ஓகேவா? சனிக்கோள் வந்து மிதக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து அதோடைய அடர்த்தி நீரை விட குறைவு அப்படிங்கிறது தான். அதோடைய சராசரி அடர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க. நீரோட அடர்த்தி வந்து 1. ஸோ அதோட கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியலாளரால் 1781ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கோள். வில்லியம் ஹெர்ஷல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட கோள் 1781 யுரேனஸ். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள்மே அதுதான், யுரேனஸ். கிரேக்க விண்வெளி கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் விண்வெளி கடவுள் யுரேனஸ். யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக தோன்றுவதற்கு காரணம் அதன் வளிமண்டலத்தில் உள்ள எந்த வாயு? யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக தோன்றும் காரணம் மீத்தேன் வாயு. ஸோ பூமி வந்து நீல நிறமாக தோன்று பார்த்துப்போம், காரணம் அது வந்து நீரினால் அதிகமாக சூழப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு செவ்வாய் வந்து இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால சிவப்பு நிறமாக தோன்று பார்த்துப்போம். யுரேனஸ் வந்து பச்சை நிறமாக தோன்றுது, காரணம் அதில் இருக்கக்கூடிய மீத்தேன் வாயு. நெக்ஸ்ட்டு, தன் அச்சில் மிக அதிகமாக சாய்ந்துள்ளதால் சூரியனை ஒரு உருளும் பந்து போல சுற்றி வரும் கோள் இது. தன் அச்சில் மிக அதிகமாக சாய்ந்துள்ளதால் சூரியனை ஒரு உருளும் பந்து போல சுற்றி வரும் கோள் யுரேனஸ். இது வந்து உருளும் கோள்னு கூட சொல்லுவாங்க. யுரேனஸ் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் இது. யுரேனஸ் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியா. ரோமானியர்களின் கடல் கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள். ரோமானியர்களின் கடல் கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் நெப்டியூன். சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து மிக தொலைவில் உள்ள கோள் இது. மிக தொலைவில் உள்ளது லாஸ்ட் ஒன் நெப்டியூன். ஸோ ப்ளூட்டோ அப்படிங்கிறது வந்து கோள் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க, அதனால் மிக தொலைவில் உள்ள கோள் வந்து நெப்டியூன் தான். பலத்த காற்று வீசும் கோள் அதுவும் நெப்டியூன் தான். நெப்டியூன் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் இது. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன் சொல்லலாம். நெப்டியூன் கோள் நீலம் மற்றும் வெள்ளை நிறமாக தோன்றுவதற்கு காரணம். நெப்டியூன் கோளுடைய கலர் வந்து நீலம் மற்றும் வெள்ளை நிறம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வளிமண்டலத்தில் உள்ள மீத்தேன் வாயு மற்றும் பனி மேகங்கள். புளூட்டோ எந்த ஆண்டு கோள் என்ற தகுதியை இழந்து குறுங்கோள் என வகைப்படுத்தப்பட்டது? புளூட்டோ எந்த ஆண்டு கோள் என்ற தகுதியை இழந்து குறுங்கோள் என வகைப்படுத்தப்பட்டது? 2006. நிலவின் வடிவம் மற்றும் அளவு புவியின் வடிவத்தில் எத்தனை பங்கு இருக்கும்? நிலவின் வடிவம் மற்றும் அளவு பூமியின் வடிவத்தில் எத்தனை பங்கு? 4 பங்கு, காவாசி இருக்குன்னு சொல்கிறாங்க. நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளவும் பூமியை சுற்றி வரும் எடுத்துக்கொள்ளும் காலம். நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளவும் பூமியை சுற்றி வரும் எடுத்துக்கொள்ளும் காலம் 27 நாள் 7 மணி 43 நிமிடம். மனிதன் தரை இறங்கிய ஒரே விண்பொருள் இது. மனிதன் தரை இறங்கிய ஒரே விண்பொருள் சந்திரன் தான்.
நிலவை பற்றி ஆய்வதற்காக இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம். சந்திரயான் 1. சந்திரயான் 1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு 2008. செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையே காணப்படும் சிறு கற்கள் மற்றும் பாறை துகள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிறு கற்கள் மற்றும் பாறை துகள்கள் சிறு கோள்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுது. தலை மற்றும் வால் பகுதியை கொண்ட பனிப்பாறைகளாலான விண்பொருள். தலை மற்றும் வால் பகுதியை கொண்ட பனிப்பாறைகளாலான விண்பொருள் வால் விண்மீன். புவிக்கு அருகில் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய வால் விண்மீனின் பெயர் ஹேலி வால் விண்மீன். ஹேலி வால் விண்மீன் கடைசியாக எந்த ஆண்டு வானில் தென்பட்டது? 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தென்படும். கடைசியாக 1986 பார்த்துருப்பாங்க. ஹேலி வால் விண்மீன் மீண்டும் எந்த ஆண்டு வானில் தோன்றும் என கணிக்கப்பட்டுள்ளது? 76 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2061 மீண்டும் வானில் தோன்றும் சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. விண்வெளியில் உள்ள சிறு பாறை துகள்கள் புவியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது உராய்வினால் எரிந்து ஒளிர்பவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எரிகற்கள். புவி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் சூரியன் மற்றும் விண்மீன்கள் எதிலிருந்து எங்கு செல்வது போல் தோன்றுகின்றன? பொதுவாக எல்லா கோளுமே மேற்கிலேருந்து கிழக்காக தான் சுற்றும். வெள்ளி மட்டும் கிழக்குலேருந்து மேற்காக சுற்றும் பார்த்துருப்போம். இதில் வேறு கேள்வி என்ன அப்படின்னா, புவி இந்த மாதிரி சுற்றும் போது மற்ற விண்மீன்கள் எப்படி இருக்கிறது போல் தோன்றுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும், கிழக்குலேருந்து மேற்குன்னு தெரியும். ஓகேவா? புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட். 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட். புவி சூரியனை ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? புவி சூரியனை ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம், ஸோ அதுதான் ஒரு வருடம், 365 நாட்கள். புவி சூரியனை சுற்றி வரும் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீள்வட்ட பாதை, எலிப்டிக். லீப் ஆண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது? ஸோ 365 பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கால் தான் ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வரும். அது லீப் ஆண்டுன்னு சொல்லுவோம். அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்திற்கு எத்தனை நாட்கள் உண்டு? 29 நாட்கள். வட அரைக்கோளத்தில் கோடை காலமாகவும் தென் அரைக்கோளத்தில் குளிர்காலமாகவும் இருக்கும் காலம். வட அரைக்கோளத்தில் கோடை காலமாகவும் தென் அரைக்கோளத்தில் குளிர்காலமாகவும் இருப்பது ஜூன் 21. சூரியன் கடகரேகைக்கு நேராக செங்குத்தாக ஒளிரும் ஜூன் 21ஆம் நாள் வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். இந்நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடகரேகைக்கு நேராக செங்குத்தாக ஒளிரும்போது நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது கோடைக்கால அயன மாதம் சொல்லிட்டு அழைக்கப்படுது. சூரியன் மகர ரேகையின் மீது செங்குத்தாக ஒளிரும்போது எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் 22 தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுது இருக்குதாங்க. இந்த நிகழ்வு குளிர்கால அயன மாதம் சொல்லிட்டு அழைக்கப்படும். சூரியன் நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக ஒளிரும் போது புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு சமமாக இருக்கும். சம பகல் இரவு நாட்கள் எப்போ அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக ஒளிரும் போது. ஸோ அந்த எந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவக்காற்று காலம் எந்தெந்த மாதங்களை உள்ளடக்கியது? வடகிழக்கு பருவக்காற்று காலம் தமிழகத்துக்கு மழையை கொடுக்கக்கூடிய காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. புவியின் மேற்பரப்பில் உள்ள 7 கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் எது? புவியின் மேற்பரப்பில் உள்ள 7 கண்டங்களில் மிகப்பெரியது நம்ம இருக்கக்கூடிய ஆசியா கண்டம் தான். புவியின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. புவியில் உள்ள 5 பெருங்கடல்களில் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக்கு. புவியின் மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். உலக பூமி தினம் எர்த் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது?
ஸோ இது வந்து ஏப்ரல் 22. நிலப்பரப்பே இல்லாத முழுவதும் பனியால் மூடப்பட்ட கண்டம். நிலப்பரப்பே இல்லாத முழுவதும் பனியால் மூடப்பட்ட கண்டம் அண்டார்டிகா. புவியின் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் கூட்டு சதவீதம் எவ்வளவு? கூட்டு சதவீதம் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி கேட்குறாங்க. 99 சொல்லலாம். நைட்ரஜனுக்கு 78, ஆக்சிஜனுக்கு 21, ரெண்டையும் ஆட் பண்ணால் 99. புவியின் அச்சில் ஏற்படும் சாய்வு மற்றும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் இயக்கம் ஆகிய இரண்டின் காரணமாக ஏற்படுவது. ஸோ இதுக்கு ஆன்சர் பருவ காலங்கள். ஸோ பருவ காலங்கள் தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா புவியின் அச்சில் ஏற்படக்கூடிய சாய்வு 23.5 சாஞ்சிருக்குன்னு பார்த்துருப்போம். அது மற்றும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் இயக்கம், இதுதான் வந்து பருவ காலங்கள் தோன்ற காரணம். ஸோ இதோட யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. சூரிய மண்டலத்தில் மட்டும் நம்ம 90 கேள்விகள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 and 3லேருந்து பார்த்தலாம். இதில் வந்து ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், பழங்கால மனிதர்கள் கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படுத்திய கரடு முரடான கல்வகை. பழங்கால மனிதர்கள் கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படுத்திய கல்வகை குவாட்சைட். மனிதன் முதலில் தன் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் பழக்கிய விலங்கு நாய். மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பாக கருதப்படுவது. மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். பழங்கால மனிதன் முதலில் கண்டுபிடித்த மற்றும் பயன்படுத்திய உலோகம். முதலில் கண்டுபிடித்த மற்றும் பயன்படுத்திய உலோகம் செம்பு. செம்பு, துத்தநாகம், வெள்ளியம் ஆகியவை ஒன்றாக கலந்து வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெண்கல கருவிகள், வெண்கல காலம். ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் வரலாற்று காலம். தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை? ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி. ஒரு அரசனின் ஆட்சி காலம், மக்கள், சமுதாய நிலை போன்ற தகவல்கள் பாறைகளிலும் கோவில் சுவர்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒரு அரசனின் ஆட்சி காலம், மக்கள், சமுதாய நிலை இது எல்லாத்தையுமே பாறைகளிலும் கோவில் சுவர்களையும் பொறிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கல்வெட்டுகள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பொறுத்துக கலைச்சொற்கள். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா தொல் கைவினை பொருட்கள். எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி. பாட் ஷெட்ஸ்னால் உடைந்த பானை துண்டுகள். நேராக தான் இருக்குது. தொடக்கத்தில் சக்கரம் எந்த பொருளால் செய்யப்பட்டது? மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். ஃபர்ஸ்ட் அது எந்த பொருளால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கல்லால் தான் செஞ்சுருப்பாங்க. இறந்தவர்களின் உடல்கள் எவற்றில் வைக்கப்பட்டு பூமிக்குள் புதைக்கப்பட்டன? பானைகள். இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பயன்படுத்தப்பட்ட பெரிய பானைகள் முதுமக்கள் தாளின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கும். புதிய கற்காலத்தின் இறுதியில் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டது? புதிய கற்காலத்தின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு. ஸோ செம்பு தான் இதுக்கு வருமா? செம்பு வந்து மனிதன் முதல்ல கண்டுபிடிச்ச உலோகம் இல்லையா? ஸோ இது டவுட்டாக இருக்குது. மேபி இரும்பு வரும்னு நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தரின் கூற்றுப்படி எது ஒழுக்க நெறி என வரையறுக்கப்படுகிறது? சுவாமி விவேகானந்தரின் கூற்றுப்படி ஒழுக்க நெறி என்ன அப்படின்னா சுயநலமின்மை. மனிதன் ஒரு சமூக விலங்கு என கூறியவர் அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட்டு யூனிட் 4லேருந்து பார்த்துடலாம். இதுலேயும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜனின் சதவிகிதம் 78%. வளிமண்டலம் எத்தனை முதன்மை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5. அனைத்து வானிலை நிகழ்வுகளும் வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் நிகழ்கின்றன? அனைத்து வானிலை நிகழ்வுகளும் வளிமண்டலத்தின் அடி அடுக்கில் நிகழ்கிறது, ட்ரோபோஸ்பியரில். வானிலையை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவின் பெயர். வானிலையை பற்றி படிக்கும் வானிலையியல், மீட்ராலஜி. உலக வானிலை நாள் என்று கொண்டாடப்படுகிறது. உலக வானிலை நாள்
மார்ச் 23. உலக ஓசோன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. கிளைமா என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல். கிளைமா, கிளைமேட் அப்படிங்கிற சொல்லின் மூலமாக காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல் வந்திருக்கும். கிளைமா என்பது எந்த மொழி சொல்? கிளைமா அப்படிங்கிறது கிரேக்க சொல். ஒரு பரந்த நிலப்பரப்பின் எத்தனை ஆண்டுகால சராசரி வானிலையை காலநிலை எனப்படும்? அன்றாட வளிமண்டல மாற்றம் வானிலை சொல்லுவோம். அதுலேயுமே 30 ஆண்டுகால சராசரி வானிலையை தான் காலநிலை சொல்கிறாங்க. ஓகே, 30 ஆண்டுகள். கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம். கடல் மட்டத்தில் சராசரி காற்றின் அழுத்தம் எவ்வளவு? கடல் மட்டத்தில் சராசரி காற்றின் அழுத்தம் 1013 MB. இதில் MB ஒரு யூனிட்டு, அந்த யூனிட்டோட நேம் என்ன? MB ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி. காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி காற்றழுத்தமானி, பாரோமீட்டர் கூட கொடுப்பாங்க தமிழில். காற்றின் வேகத்தை அளவிட உதவும் கருவி அனிமோமீட்டர், காற்றுமானி. மான்சூன் என்ற வார்த்தை மௌசிம் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? மான்சூன் என்ற வார்த்தை மௌசிம் என்ற அரபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்கும். மௌசிம் என்ற சொல்லின் பொருள் பருவ காலம். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் மே ஜூன் மாதங்களில் வீசும் வலிமையான வெப்பமான உலர் கோடை காற்றின் பெயர் என்ன? மே ஜூன் மாதங்களில் வீசக்கூடியது வலிமையான வெப்பமான உலர்காற்று, லூ காற்றுன்னு சொல்கிறாங்க. கடல் காற்று எப்போது கடலிலிருந்து நிலத்தடிக்கு வீசுகிறது? பகல்லையா இரவுலையா? பகலில். வானத்தில் ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சியளிக்கும் மழைப்பொழிவை தராத மேகம். வானத்தில் ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சியளிக்கும் மழைப்பொழிவை தராத மேகம் கீற்று மேகம். அடர் சாம்பல் நிறத்திலிருந்து பலத்த மழையை தரும் மழை மேகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கார் மேகம். கொங்கன் பகுதியின் மீது ஏற்படும் காற்று சுழற்சியின் காரணமாக கனமழை பெறும் மாவட்டங்கள். கொங்கன் பகுதியில் ஏற்படக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக கனமழை பெறும் மாவட்டங்கள் மும்பை, ரத்னகிரி. நாம் மேலே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி எவ்வாறு மாறுகிறது? மேலே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி குறைகிறது. வளிமண்டலத்தின் வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளில் தவறானது. வளிமண்டல வெப்பநிலையை அளவிடும் அலகுகளில் தவறானது மில்லிபார் அப்படிங்கிறது. பாரன்ஹீட்டு, செல்சியஸ், கெல்வின் எல்லாமே வெப்பநிலை அளவிடும் அலகீடுகள். மில்லிபார் அப்படின்னு மேலே பார்த்துருப்போம்ல, எம்பி கேட்டப்பலையே. எம்பி அப்படின்னா அது மில்லிபார். அது வளிமண்டல அழுத்தத்துக்கு வரும். சூரிய கதிர்கள் பூமி மேல் பட்டு எதிரொலிக்கும் போது பூமி சூடாக இருக்க காரணமான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் காலநிலையை நிர்ணயிக்கும் காரணி எது? காலநிலையை நிர்ணயிக்கும் காரணி இது எல்லாமே அட்சரேகை, உயரம், கடலிலிருந்து தூரம், இதெல்லாமே காலநிலையை நிர்ணயிக்கும். புவியின் மேற்பரப்பில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மேற்கிலிருந்து கிழக்காக கிடைமட்ட கோடுகள்னு கூட சொல்லலாம். என்னது அப்படின்னா அட்சரேகை. புவியின் மேற்பரப்பில் வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தீர்க்கரேகை. இது வெர்டிக்கல் லைன்ஸ், செங்குத்து கோடுகள்னு சொல்லலாம், தீர்க்கரேகை. அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகைகள் எதனை மிக துல்லியமாக கண்டறிய உதவுகின்றன? அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை அமைவிடங்களை மிக துல்லியமாக கண்டறிய உதவுகிறது. புவியின் 0 டிகிரி அச்சக்கோட்டு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 0 டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு. வட துருவத்தில் 90 டிகிரி வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 90 டிகிரி வடபகுதி குளிர் மண்டலம். வெப்பமண்டலத்தில் சூரிய கதிர்கள் எவ்வாறு விழுகின்றன? வெப்பமண்டலம் இதில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. வெப்பநிலை உயரும் பொழுது காற்றின் அழுத்தம் என்னவாகும்? வெப்பநிலை உயரும் போது காற்றின் அழுத்தம் குறையும்.
வெப்பநிலை குறையும் பொழுது காற்றின் அழுத்தம் அப்போ அதிகரிக்கும். ஸோ ரெண்டு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். காற்றின் திசையை அளவிட உதவும் கருவி காற்று திசை காட்டி. காற்றானது எப்பொழுதும் எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு வீசுகிறது? பொதுவாக காற்று எங்கேருந்து எங்கே வீசும் அப்படின்னா அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு வீசும். காற்றாற்றல் என்பது எந்த வகையான ஆற்றலின் ஒரு வடிவம்? காற்று ஆற்றல் அப்படிங்கிறது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். காற்றாலையில் மின் இயற்றி எதனை மின்னாற்றலாக மாற்றுகிறது? இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. புவியின் சுழற்சிக்கு ஏற்ப ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றின் பெயர். புவியின் சுழற்சிக்கு ஏற்ப ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று கோள் காற்று. நிலக்காற்று இரவில் எங்கிருந்து எதை நோக்கி வீசுகிறது? நிலக்காற்று அப்படின்னா நிலத்திலிருந்து கடலில் நோக்கி வீசும் இரவில். வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர்காற்று எது? வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர்காற்று நார்வெஸ்டர்ஸ். வளிமண்டலத்தின் உயரடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டத்தின் பெயர். வளிமண்டலத்தின் உயரடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் ஜெட் காற்றோட்டம். நீர்த்திவளைகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர்த்திவளைகளின் தொகுப்பு தான் மேகங்கள். சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தை உடைய சிறு தூறல் மழையை கொடுக்கும் மேகம். சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றம் சிறு தூறல் மழையை கொடுக்கும் மேகம். இது வந்து படை மேகம். வெண்பஞ்சு போல காட்சியளிக்கும் வெப்பச்சலன மழைப்பொழிவை தரும் மேகம். வெண்பஞ்சு போல காட்சியளிக்கும் வெப்பச்சலன மழைப்பொழிவை தரக்கூடிய மேகம் திரள் மேகம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே பார்த்துருக்கோம். அதோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு மேகத்துக்கும் அதோடைய நிறம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அது எந்த மாதிரியான மழைப்பொழிவை கொடுக்குது, ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மின்னல் மற்றும் இடியுடன் தொடர்புடைய மேக வகை. மின்னல் மற்றும் இடியுடன் தொடர்புடைய மேக வகை திரள் மேகம். நீராவி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் சுருங்குவதால் ஏற்படுவது எது? மழை. கோடை காலத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் செங்குத்தாக விழுவதால் ஏற்படும் மழைப்பொழிவு என்ன? ஸோ இது வந்து வெப்பச்சலன மழை. பருவக்காற்று மலைச்சரிவின் ஒரு பக்கத்தில் மோதி மேலே எழும்புவதால் பெய்யும் மழையின் பெயர் என்ன? பருவக்காற்று மலைச்சரிவின் ஒரு பக்கத்தில் மோதி மேலே எழும்புவதால் பெய்யும் மழை மலை தடை மழை. காற்றின் அழுத்தத்தை அளவிடும் அலகின் குறியீடு. காற்றின் அழுத்தம் MB மில்லிபார். ஒரு நாளின் ஓர் இடத்தின் வெப்பநிலை, காற்றின் அழுத்தம், காற்றின் ஈரப்பதம், மழைப்பொழிவு ஆகிய வளிமண்டல நிலைக்கு வானிலைன்னு சொல்லிட்டு பேர். ஒரு நாளின் இந்த நிலைகள்லாம் சொல்கிறது தான் வானிலை. 30 ஆண்டுகளின் சராசரி வானிலை காலநிலைன்னு சொல்லலாம். வளிமண்டல அடுக்கு வரிசையில் இறுதி அடுக்காக மிக உயரமான அடுக்காக அமைந்துள்ள அடுக்கு வெளியடுக்கு எக்ஸோஸ்பியர். ஸோ இதோட 5ஆம் வகுப்பு டேர்ம் 1லேருந்து 155 கேள்விகள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டேர்ம் 2 and 3லேருந்து உங்களுக்கு ஒரு 120 கொஸ்டின் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.